வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலான பலகாரம் முறுக்கு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பரான முறுக்கு இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறபடிக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான முறுக்கு தயாராகிரும். இப்போ இது அலாக்கில் நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு அலாக்குன்னு சொல்லுவோம் நம்ம. இதை நல்ல நிறைய தலை தட்டி நிறைய எடுத்திருக்கேன். நிறையான கூமாச்சியாக எடுத்திருக்கேன். 4 அலாக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்திட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா இந்த போல் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 3 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். 3 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்ல அரிசி ஊறி இருக்குது. ரொம்ப சூப்பராக மெதுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம கிரைண்டரில் மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இட்லிக்கு நம்ம கொஞ்சம் நரப்பாக அரைக்கிறது. இது ரொம்ப நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைக்கையில் தண்ணி கூட போயிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக மாவு இருக்க மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து தான் இது பண்ணணும், அரைக்கணும். சரிங்களா? இப்போ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு நான் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிருந்தேன். அதுவே கரெக்டாக இருந்தது. அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி லைட்டாக சும்மா ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த போல் நைஸாக மாவு அரைச்சிக்கணும். அரைச்ச மாவை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ அலாக்கிலேயே நான் கூமாச்சியாக எடுத்தேன் இல்லைங்களா இட்லி அரிசி. அதில் இப்போ கொஞ்சம் உள்ளடங்க எடுத்திருக்கிறேன். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. அந்த அலாக்கில் கொஞ்சம் குறைவாக நான் எடுத்திருக்கேன். நான் இதில் 4 அலாக்கு அரிசிக்கு இந்த அளவு பொட்டுக்கடலை சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஜல்லி வச்சு இந்த போல் சளைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி மாவு அரைச்சோம் இல்லைங்களா, முறுக்கு மாவு அரைச்சோம்ல, இட்லி பதத்தை விட ரொம்ப நைஸாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கப்பியெல்லாம் இருந்தது அப்படின்னா ஜல்லடையோடு தங்கிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக அப்படி கையில் தேய்ச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தனி மிளகாத்தூள் நான் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1.5லேருந்து 1.25 ஸ்பூன் அளவு எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்களோட உரப்பு கூட வேணும்னாலும் குறைய வேணும்னாலும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த டைமில் நீங்கள் முறுக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் சட்டியில் காய வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த எண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் வெண்ணெயை லைட்டாக உருக்கிட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெண்ணெய் உருக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி தாளிப்பு கரண்டியை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன் நான். அதில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்டே போதும். வெண்ணெய் நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி வர அளவு இருந்ததுன்னா போதும் நமக்கு. இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா முறுக்கு நல்ல பொறுன்னு இருக்கும் நமக்கு. இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. நல்லா பிசைஞ்சு கொடுங்க. உப்பு உரப்பு எல்லாமே எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி இப்போ செய்யணும். மாவு பாருங்கள், பாத்திரத்துலேயும் ஒட்டலை, கையிலையும் ஒட்டலை, ஒன்று சேர திரண்டு வருது பாருங்கள். இதுதான் முறுக்கோட பதம். இதை விட டைட்டாகவும் போயிடக்கூடாது, இதை விட லூஸாகவும் வந்துடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை மாவு இந்த மாவோட ஈரப்பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பத்தில் இறுக்கமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக கழுவுன தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக டம்ளர்லையோ இல்லை வேறு ஒரு பாத்திரத்துலையோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை பத்தாதுக்கு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 ஹோல் இருக்கிறது தான் தேன்குழல் அச்சு. இதை இதில் தான் நம்ம இப்போ முறுக்கு செய்ய போகிறோம். நான் முறுக்கு செய்கிற உலக்கில் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண முறுக்கு மாவை கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். முறுக்கு மாவை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 2 தட்டு திருப்பி வச்சுக்கோங்க. இந்த போல் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தட்டில் இந்த போல் பிழிஞ்சு விடுங்க.
ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். எண்ணெய் காயறதுக்கு உண்டான பதம் வந்துட்டு ஒரு சின்ன மாவு எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அது டக்குன்னு பபிள்ஸோட மேலே வரணும். அதுதான் கரெக்டான பதம் எண்ணெய் காயறதுக்கு. இப்போ வந்து தட்டை வந்து இந்த பக்கம் கமுத்தி விட்டிங்க அப்படின்னா அது அழகாக உள்ளுக்க விழுந்துடும் முறுக்கு. பபிள்ஸ் அடங்கினோடனே ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டுட்டு எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே போல் தட்டை திருப்பி போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு மாவை வந்து அதில் பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா தான் எந்த ஸ்டக்கும் இல்லாமல் கரெக்டாக எண்ணெய்க்குள்ளே அழகாக விழுகும். எண்ணெயில் செய்கிறீங்க, ஸோ பார்த்து கவனமாக செய்யுங்க. லைட்டாக திருப்பி விடுங்க. ஒரு சைடு வெந்துருச்சு, அடுத்த சைடுக்கு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி பலகாரத்தில் முறுக்கு வந்து அழகாக தயாராகிருச்சு. நான் சொன்ன ரேஷியோ படியே நீங்கள் செய்யுங்க. 4 அலாக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1 அலாக்கு வந்து பொட்டுக்கடலை எடுக்கணும். அது வந்து கொஞ்சம் உள்ளடங்கக்க எடுத்தீங்க அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும். நான் வந்து வெண்ணெய் உருக்குன மாதிரி நீங்கள் எண்ணெய் கூட லைட்டாக சூடு பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. முறுக்கு பொறுன்னு சூப்பராக வரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.